அவனோட விருப்பம் இல்லாம இந்த கோவிலுக்கு ஒருத்தராலையும் போக முடியாது. அதுவே அவன் விருப்பப்பட்டுட்டான்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வர வச்சிடுவான். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில். நாம போக கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மள வலுக்கட்டாயமா இங்க இழுத்துக்கிட்டு வந்துடும். இந்த கோயிலை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்ன ஒத்துமல்ல, வண்டியில இருந்துகிட்டு எல்லாருமா சேர்ந்து பாம்பு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இங்க என்னடானா பாம்போட கோயிலையே பார்த்துட்டோம். இது பத்தாதன கார்த்திக் அண்ணாவோட கழுத்துல பாம்பு கடி வர. கார்த்திக், உன்னை ஏதாவது பாம்பு கடிச்சுதா? அப்பா சொல்றதெல்லாம் நீங்க பெருசா. ஏய், எப்படா நடந்தது? அம்மா கேக்குறல, உண்மையை சொல்லு கார்த்திக். தெரியாதுமா. தூங்கி எழுந்த உடனே இந்த அடையாளம் இருந்தது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல ஒரு வித்தியாசமான கனவை கண்டேன். என்ன கனவு? அதே கனவை நீ மறுபடியும் பாத்தியா? அது வெறும் கனவுமா. கனவுல வர பாம்பு கடிக்கவும் செய்யுமா என்ன? இல்ல கார்த்திக், ஆனாலும் இது பாம்பு கடிச்சதுக்கான அடையாளம் தானே. மா, நீங்க சொல்ற மாதிரி பாம்பு கடிச்சிருந்தா இப்படி உயிரோட நின்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா? வாயை மூடு, அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க. அட ஏமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? எந்த பாம்பு என்ன கடிக்கல, அதை பத்தி நம்ம பேசவும் வேண்டாம். ஐ அம் கம்ப்ளீட்லி சேஃப். அப்படியும் பாம்பு வந்தாலும் கூட அதை விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அம்ருதாக்கா, விடு. உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்களை யாராவது பாம்பை பாத்தீங்கன்னா அந்த நிமிஷமே, அந்த நொடியை என்கிட்ட வந்து சொல்லுங்க. அம்மா சங்கவி, இங்க வா. இவனுக்கு விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இன்னையில இருந்து நீதாமா இவனை கவனமா பாத்துக்கணும். பாத்துப்பல்ல? நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. அர்ஜுன், நீ அண்ணா வண்டி எடுத்துட்டு வா. கார்த்திக், நீ என் கூட வா. ரிலாக்ஸ் மாம், வாங்க. சின்ன ஜமீன்தார் பாக்குறதுக்கு நம்ம ஜமீன்தார் ஐயா போலவே இருக்காருப்பா. ஆமாப்பா. ஏன் இவ்வளவு கூட்டம் இங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு காலையில் வர சொல்லுங்க. சரி சார், வர சொல்றேன். என்னாச்சு டாட்? யார் இவங்கெல்லாம்? கிராமத்து ஆளுங்க. ஊர் விஷயம் ஏதாவது பேச வந்திருப்பாங்க. அதை நாளைக்கு பாத்துக்கிறேன். வாங்க போலாம். ஓகே டாட். இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்கு ஏன் வந்ததே இல்லை? இங்க எப்பவுமே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உங்க அம்மா ஆசைப்பட்டா அதனால எல்லாம் வந்திருக்கோம். வா. இங்கேயும் வரலையே. இவ்வளோ கட்டியிருக்கானுங்க, ஒரு டவரை வைக்கலாம்ல. என்ன பிரயோஜனம்? பேரு மட்டும் பேலஸா?
ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய கூட துப்பு இல்ல. இந்த கான்ட்ராக்ட பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஏற்கனவே இருந்தவங்கள வேலைக்கு வச்சா ஏதாவது தப்பு வரும்னு தான் உன்னை கொண்டு வந்து வச்சேன். ஒரு டம்ளர் காஃபியை கூட ஒழுங்கா கொடுத்துறேன். ஒண்ணுத்துக்கும் உதவாத உதவாக்க போங்கிறது. சார் சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. பட் ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். என் சம்பாத்தியத்துல தான் என் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வேலையில இருந்து என்ன அனுப்பிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். நீ செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்க கிட்ட என்ன கை கட்டி நிக்க சொல்றியா? இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. போ போங்கறல. அவளை எதுக்காக அனுப்புனீங்க? இல்ல சார், நாளைக்கு உங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டி நேரத்துலயும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பிட்டானா அதான். நாளைக்கு இந்த பார்ட்டில இந்த பொண்ணு இருக்கணும், இல்ல நீ இந்த பேலஸ்ல இருக்க மாட்ட. உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. அது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்கிட்ட கொஞ்சம் இன்டீசென்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு. அது இவங்கெல்லாம் ஏதோ எக்ஸைட்மெண்ட்ல ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டேன், நீ இங்கேயே வேலை பார்க்கலாம், இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ ரொம்ப நேரமா இருந்துகிட்டே இருக்க. இதுக்கு என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு, அதை சாப்பிட்டா இது சீக்கிரமா குணமாயிடும். எங்கதான் இருக்கியா நீ? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? திடீர்னு அவங்க கோவப்பட்டதுனாலதான் நானும் உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி பேசினேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காதமா. நாளைக்கு காலையில எப்பவும் போல வேலைக்கு வந்துரு. சரி, தேங்க்ஸ்.